நீங்க அதிகபட்சமா ஒரு ஷூ வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு செருப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே வாங்க இன்னைக்கு என்ன மினி விலாக்ன்னு பார்க்கலாம். நாங்க இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டா வெக்கேஷனுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கோங்க. பசங்களுக்கு ஷூ வாங்குறதுக்காக மாலுக்கு வந்திருந்தேன். இங்க மால்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிராண்டட் ஷாப் தான். எது எடுத்தாலும் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஆனா வந்து அதுக்கு தகுந்த மாரி உழைக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வரைக்கும் கூட என் பையன் வந்து ஷூ யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா நம்ம அதுக்கு தகுந்த மாரி காசு போட்டோம்னா நல்லா உழைக்கும். என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஷாப் போனாரு. அவருக்கு எதுவுமே பிடிக்கல. அப்புறம் பூமால வந்து இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு. ஸோ இதே வாங்கிட்டேன். எனக்கு என்ன பயம்னா, ஒயிட் கலரா இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு, நம்ம ஒயிட் கலர்லயா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு இது கலர் மாறிடும். ஸோ என்ன பண்றது? இந்த கலர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டாரு. பிளாக் கலர்ல இருந்துச்சு. ஆனா பிளாக் கலர் பார்த்தா ஸ்கூல் ஷூ மாரி இருக்கு. எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். வர வழியில ரோட் சைடுல பானிபூரி கடை இருந்துச்சுங்க. எனக்கு ரோட் சைடு கடையில வந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். பானிபூரியும், மஷ்ரூமும் வாங்கிட்டு வந்தோம். என் பையனுக்கு வந்து அது என்னன்னே தெரியாம எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா? மஷ்ரூம் பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.